ஹாய் மகளே, நான் என்எஸ்கே. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் பற்றின ஒரு வீடியோ தான். நீங்கள் எல்லாரும் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. நம்ம நட்டு லாஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வீடியோலாம் போட்டிருப்பாங்க அவங்களோட சன்ரைஸ் ஹைதராபாடோட அஃபிஷியல் பேஜில். அதில் நட்டு களத்தில் ஒரு பெரிய சங்கிலி, அதாவது நல்லா பெருசாக உருண்டையாக ஒரு செயின் மாதிரி ஒன்று அவருக்கு போட்டு விட்டுருப்பாங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் இனி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க டீம் ரொம்ப நல்லா ஆல்ரெடி நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் டீம் பவுலர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க. அது போக இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பேட் கம்மின்ஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றது மேட்டர் இல்லை, நம்மளோட கேம் பிளே எப்படி இருக்கணும்னா போட்டு அடித்து துவம்சம் பண்ணும் ஆப்போசிட் டீமை. நாம் அதனால் தோத்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம கிட்ட விளையாட ஆப்போசிட் டீம் பயப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த டீமில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லி அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களாம். அது நல்லாவே தெரியுது. அதனால தான் ஐபிஎலோட 17 வருஷ ஐபிஎல் வரலாற்றுலேயே ஹையஸ்ட் ஸ்கோராக அவங்க இருக்காங்க. அது போக இந்த வருஷம் மட்டுமே 3 முறை 250க்கு மேலே அடிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு அவங்க விளையாடுறதுக்கு பேட் கம்மின்ஸ் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். இப்போ அந்த மேட்டருக்கு வரலாம். எந்த மேட்டர்னு கேட்கலாம், அந்த செயின் மேட்டருக்கு வரலாம். என்னன்னா, ஒவ்வொரு சன்ரைஸ் ஹைதராபாத்தோட மேட்ச் முடிஞ்சப்போவும் அந்த டீமில் அன்னைக்கு யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு செயினை போடுறாங்க. இதுதான் இதை வழக்கமாக இந்த சீசனில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. முதல்லேருந்தே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் நிதிஷ்குமார், அதுக்கப்புறம் நம்ம கிளாசன், வேறு யார், டிராவிஸ் ஹெட். ஸோ இவங்க எல்லாருமே அந்த செயின் போட்டிருக்காங்க. பட் நாம் அதெல்லாம் நோட் பண்ணலை. ஏன்னா நம்ம பெருசாக கண்டுக்கலாம். பட் நம்ம சைடில் மேக்ஸிமம் எல்லாரும் சிஎஸ்கே ஆர் எம்ஐ ஃபேன்ஸாக இருப்போம். ஸோ அவங்களோட பேஜஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ மட்டும் எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டால், நம்ம நட்டு நம்ம செல்லமாக கூப்பிடுற நட்ராஜன் அந்த செயினை பரிசாக வாங்கியிருக்காரு. அவருக்கு அந்த செயின் வந்ததுனால தான் நம்ம எல்லாருமே அதை நோட்டீஸ் பண்ணுவோம். அப்படி அந்த செயினில் என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? அது 80 பவுண்ட் செயினாங்க. 80 பவுண்டில் சங்கிலியை நல்லா விளையாடின ஒரு பிளேயருக்கு போடுறாங்க. 47 லட்சம் வருது. ஓகே, இன்னும் சொல்கிற மாதிரி இல்லை. அந்த செயினோட வேல்யூ 80 பவுண்ட். ஓகேங்களா? ஸோ 80 பவுண்ட் சங்கிலியை நட்ராஜனுக்கு போட்டு அழகு பார்த்துருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் மேனேஜ்மெண்ட். லாஸ்ட் மேட்ச்சில் நட்ராஜன் எவ்வளோ அழகாக பவுலிங் போட்டாங்க. 4 ஓவருக்கு வெறும் 19 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்தார். அதில் முக்கியமாக 19வது ஓவர் டெத் ஓவர், மேட்சுக்கு ரொம்ப முக்கியமான அந்த 19வது ஓவரில் 3 விக்கெட்டு வித் மெய்டன், ரன்னே கொடுக்காம 3 முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்தார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த பிச் ஒரு பேட்டிங் பேரடைஸாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பிச்சில் இந்த அளவுக்கு எக்கனாமி 6க்கும் கீழே வச்சு 4 ஓவர் போட்டு வெறும் 19 ரன்னுக்கு 4 விக்கெட் எடுத்தார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவருக்கு அந்த செயின் கிடச்சிது. அப்படி இல்லாட்டி பேட்டிங்கில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி யாருக்கு வேணாலும் அவங்க கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த பிச்சில் இந்த அளவுக்கு சூப்பராக யாக்கர் நெயில் பண்ணார். அதனால தான் அவருக்கு இந்த செயின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி அவங்க இன்னும் நிறைய செயின் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், நீங்களும் ஆசைப்படுங்க. ஒரு செயினோட விடாமல் இதுக்கப்புறம் வர எல்லா மேட்ச்லையும் வெறித்தனமாக பவுலிங் போட்டு நல்லா யார்கரை போட்டு சொருவி அவங்க டீம் வின் பண்ணுறதுக்கு நட்ராஜன் ஒரு முக்கியமான காரணமாக இருந்து இந்த மாதிரி ஒரு 4-5 செயின் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்களும் ஆசைப்படுங்க. உங்களுக்கு அந்த ஆசை இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே மகளே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டடா.